ஹீரோ வந்து எல்லாரும் போல இல்லாம வந்து ரொம்ப வித்தியாசமா அந்த கேரக்டரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருப்பான். அது ஏன் அப்படி சொல்லனா வந்து நம்மள சில பேர் வந்து அப்படிதான் இருப்போம். எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணாம அவனோட தனி ஜோன்ல வாழ்க்கையில என்னன்னே தெரியாம இருப்பான் பாத்தீங்களா. அப்போ வந்து ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு அவனுக்கு வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாகுது. அது காதலாவும் மாறுது. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு அதை நினைச்சு ரொம்ப பயப்படுவா. ஆனா வெளியில வந்து இவ வந்து அதை பத்தி சொன்னா வந்து எல்லாமே வந்து சோகமாயிருவாங்க அப்படின்னு வந்து இவ யாருக்கிட்டயுமே வந்து சோகமா இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டா. ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தான் காட்டிப்பா. இந்த விஷயத்துக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோயின் பண்ணி அது ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள. யாருக்கிட்டயுமே பேசாத நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட மட்டும் நல்லா பேசி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஒரு நாள் அவ இறந்துருவா. வாழ்க்கைனா என்னன்னு வந்து அவ வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பா. லாஸ்ட்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு பாருங்க. ஆஸ்ட்ராலஜிக்கல் மூமெண்ட் அதெல்லாம். இந்த மூவி பார்க்கலன்னு பாருங்க. ஐ அம் யுவர் பேங்க்ரியாஸ் மூவி. அதெல்லாம் பார்த்து அழாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு லவ் ஃபீல் அனிமே